இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஆனா இன்றைக்கு நம்மிடம் இந்த அக்லாக்கு, இந்த உயர்வு இல்லை. எளிய மக்களை நாம கேவலமா நினைக்கிறோம். எளிய மக்களை கேவலமா நினைச்சா பல சோதனைகள் வந்துடும், பல முசீபத்துகள் வந்துடும். எளிய மக்களை அரவணைப்பது கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு பல நேரங்களில் நம்முடைய சோதனைகளை எண்ணி பார்க்கும்போது குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளரும் இல்லை, பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். மாலில் ஸாலிமீன் மின் வலியும் வலா நஸீர், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவரும் இல்லை, பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்தை நம்ம ஓதும் போதெல்லாம் நம்ம நினச்சிக்குவோம் காஃபிர்களை நினச்சிக்குவோம், காஃபிர்கள் தானே அநியாயக்காரர்கள்னு சொல்லி. ஆனால் பல நேரங்களில் நினச்சி பார்த்தா நாம தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்பதாக நாம முஸ்லீமாக ஈமான் கொண்டு விட்டு நாம அல்லாஹ்வுடைய எத்தனை சட்டத்தை நிராகரிக்கிறோம், எவ்வளவு சட்டங்களை நாம காலில் போட்டு மிதிக்கிறோம், எவ்வளவு குணங்கள் நற்பண்புகளை நாம மதிக்காம நடக்கிறோம், ஏழை எளிய மக்களை எவ்வளவு துச்சமாக நினைக்கிறோம். நாம தான் அநியாயக்காரர்கள். அப்படியானா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்க அநீதியை கைவிடுகிற வரை அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். எனவே அருமையானவர்களே, எளிய மக்களோடு அழகிய முறையில் உறவாடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் ஒரு பெண்மணி தானே முன் வந்து கூட்டி பெருக்குவாங்க, அவங்களே வந்து பெருக்குவாங்க. அந்த அம்மா திடீரென்று நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, நோய்வாய்ப்பட்டு திடீரென்று வரல, விசாரிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இல்லை அந்த அம்மா நோயாளியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் மரண வியாதி மாதிரி தெரியுது. சொன்னாங்க எப்போ இறந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா இரவில் இறந்து போச்சு, இரவு நேரத்தில் இறந்துட்டாங்க. சஹாபாக்கள் இரவுல போய் அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்ப வேண்டாம், அந்த அம்மாவை அடக்கிட்டாங்க. காலையில் கேட்குறாங்க எங்கே அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி, இறந்துட்டாங்க யா ரசூலல்லாஹ், இரவுல உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தானே, துல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபர் எங்கே எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய கபரில் போய் பெருமானார் தொழுதாங்க, கபரில் தொழுதாங்க. இத்தனைக்கு அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு உறவுக்கார பெண் அல்ல, அந்த அம்மா யாரு எவருங்கிற பெரிய குறிப்புகள் கூட கிடையாது, சமூகத்தில் அடையாளம் இல்லாத மக்கள். அந்த மக்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் தனி கவனம் வைப்பாங்க. மதீனால மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருந்தாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பெருமானார் மஜ்லிஸில் இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க, யார சொல்லலாம் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எந்த அளவுக்கு ஒதுக்குறோம், எந்த அளவுக்கு நாம் அவங்கள என்னங்க கேவலமாக நினைக்கிறோம். பெருமானார் சபையில் இருக்கும்போது வந்து கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உனக்கு எங்கே என்ன வேலை சொல்லுமா, நான் அந்த இடத்துல உன்னுடைய வேலையை முடிச்சு கொடுக்குறேன். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை இது. மதீனாவுடைய எந்த இடத்துல எந்த தெருவில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லு, நானே வருகிறேன், உன்னுடைய வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன். அந்த அம்மா போகும், பெருமானார் பின்னாலேயே போவாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண், அந்த அம்மா போயிட்டே இருக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டவன் எங்கே போகிறாங்க, எங்கே போய் நிற்பாங்க, யாருக்காவது தெரியுமா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா போயிட்டே இருக்கும், பெருமானார் பின்னாலேயே போவாங்க. எங்கேயாவது போய் நின்று எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்கும். அதை எங்கே அங்கேயே கேட்டிருக்கலாம், பெருமானார் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அது எங்கேயோ போய் நின்று சொல்ல எனக்கு இந்த பொருள் வேணும் யார சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அந்த பொருளை கொடுப்பாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம். அவங்க நினைச்சா அங்கனே நிறுத்தி உனக்கு என்ன வேணும் சொல்லு, இல்லை அந்த அம்மா போகிற இடத்துக்கு போய் அங்கே போய் அந்த அம்மாவுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் தோழர்களிலும் ரொம்ப பலவீனமான மக்கள், இத்பான் இப்னு மாலிக்னு ஒரு சஹாபி, பார்வை தெரியாது, அவருக்கு பார்வை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவர் சொன்னார், யார சொல்லலாம் என்னால் பள்ளிக்கு வர முடியாது, மழை காலங்களில் வெள்ளத்தில் பலவிதமான விஷஜந்துகள் வருது, என் பார்வை மங்கி போச்சு, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வரணும், ஒரு இடத்துல தொழணும், நான் அந்த இடத்தை நான் மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறேன், எங்கே நீங்கள் தொழுகிறீங்களோ அது வீட்டில் நான் பள்ளியாக ஆக்குறேன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, வருகிறேன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு போனாங்க. எங்கே தொழணும் சொல்லுன்னு அவர்கிட்டே கேட்டாங்க. ஒரு இடத்த காட்டினாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே நஃபில் தொழுதாங்க. பின்னால் ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அங்கே அந்த இடத்துல அவர் தொழுகை என்ன செஞ்சுக்கிட்டார், ஆரம்பிச்சுக்கிட்டார். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் உள்ள இந்த பலவீனமான மக்களை ரொம்ப விசேஷமாக அவங்களை கவனிப்பாங்க.